சிட்டில ரகுமம்னு ஒரு காலேஜ் இருந்துச்சு. அங்க சுசி, காயுன்னு 2 பேரு படிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பாங்க. நல்லாவும் படிப்பாங்க. சுசி ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அப்பா ஒரு பேங்க் மேனேஜர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். சுசிக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாம நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா காயு வீட்ல ரொம்ப கஷ்டம். அவங்க வீட்ல அம்மா மட்டும்தான். அம்மா காய்கறி வித்து தான் காயத்ரிய படிக்க வைக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஏழை பணக்காரங்கன்னு பார்க்காம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் காலேஜ் முடிச்சிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நல்லா மழை பெய்யுது. காயு பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தா. பஸ் வரவே இல்ல. அந்த நேரம் பார்த்து சுசி அங்க காரை எடுத்துட்டு வந்தா. ஏய் காயு, இங்க பாருடி. ஏய் காயு, தெரியுதா பாரு காயு. காயுவும் கார்ல ஏறிட்டா. இங்க பாரு காயு, மழை வேற நல்லா பெய்யுது. நீ அதனால எங்க வீட்டுக்கு வந்துடு. மழை விட்டதும் நான் எங்க டிரைவர் கிட்ட சொல்லி உன்னை வீட்டுல விட்டுற சொல்றேன், ஓகேவா? ஏய் வேணாம்ப்பா, உங்க வீட்டுல ஏதாவது சொல்ல போறாங்க. என்னை எங்கன்னா பஸ் மட்டும் ஏத்தி விட்டுடு, நான் வீட்டுக்கு போயிடுவேன். காயு, நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? எங்க வீட்ல எங்க அம்மாலாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வா, எங்க வீட்டுக்கே போலாம். 2 பேரும் கிளம்பி சுசி வீட்டுக்கே போயிட்டாங்க. காயு சுசி வீட்டை பார்த்ததும் ஷாக் ஆனா. அப்பாடா, எவ்வளவு பெரிய வீடு, படத்துல வர மாதிரியே இருக்கு. வாவ், எவ்வளவு பெருசு. ஏய் காயு, போதும் எங்க வீட்டை பார்த்தது. நான் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு தரவா? என்ன வேணும் சொல்லு. உனக்கு மேகி செஞ்சு தரவா? நான் வேணா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இல்ல சுச்சி, நான் உனக்கு சமைச்சு தரேன். கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லு. ஏய், நீ எங்க வீட்டு கெஸ்ட், அதனால நான் தான் உனக்கு சமைச்சு தருவேன். வா, என் கூட போய் கிச்சன்ல சமைக்கலாம். 2 பேரும் சேர்ந்து கிச்சனுக்கு போனாங்க. அங்க கிச்சனைய பார்த்து காயு ரொம்ப ஆச்சரியப்பட்டா. கிச்சனா இது? பார்க்கவே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், மைக்ரோவன் எல்லாமே இருக்கே. வாவ். இவ இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது சுசி அம்மா வந்தாங்க. அம்மா வணக்கம்மா, நான் தான் சுசியோட ஃப்ரெண்டு காயு. தெரியுமா, உன்னை பத்தி தான் சுசிலா டெய்லி அவ பேசிட்டே இருக்காளே. நீ நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியாமா? முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்க போல. ஆமா ஆண்டி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு நான் வரேன். உங்க வீடு பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கவே மூவில பாக்குற மாதிரியே இருக்கு. சரி சரி, நீங்க 2 பேரும் போய் ரூம்ல பேசிட்டு இருங்க. நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன், போங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சுசி ரூமுக்கு நிறைய டிஷ் வந்துச்சு. காயும் சுசியும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் காயுவ டிரைவர் அவங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டாரு. எங்கம்மா போன காயு? இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளையே காணும். மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் உன்னை நினைச்சு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அம்மா, நான் என் ஃப்ரெண்ட் சுசி வீட்டுக்கு போயிருந்தேம்மா. பா, வீடா அது? மாளிகை மாதிரி இருந்துச்சு. கிச்சன்ல என்னென்ன பொருள் இருந்துச்சு தெரியுமா? பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுமா. நான் அங்கேயே சாப்பிட்டேன். சரிம்மா காயு, நீ ரொம்ப டயர்டா இருக்க, நான் உனக்கு டீ போட்டு கொடுக்கறேன். காயுவோட அம்மா வீட்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்க அவங்க அடுப்பு பத்த வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் பார்த்து காயு இப்படி நினைக்கிறா, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ ஏழையா இருக்கும்? அங்க மதியம் சமைச்சத சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இங்க சாப்பாடுக்கே வழி இல்லை. கடவுளே, ஏன் எங்களை மட்டும் இப்படி படைச்சிருக்க? காயு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சம்மா. நம்ம வீட்டில் சுத்தமா அரிசி இல்லைம்மா. அடுத்த 3 நாளைக்கு காலேஜுக்கு போகாம என் கூட வேலைக்கு வரியா? நம்ம கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறமா நீ காலேஜ் போமா. சரிம்மா, நான் உன் கூட வேலைக்கு வரேன். மறுநாள் காலேஜுக்கு காயு வரல.
இத நினைச்சு சுசி யோசிச்சுட்டு இருந்தா. காலேஜ் முடிஞ்சதும் காயு ஏன் காலேஜுக்கு வரலன்னு வீட்டுக்கு போய் பாக்குறா. காயு பார்த்து பேசுறப்போ தன்னோட அம்மா வேலைக்கு கூட்டிட்டு போனத சுசீலா எல்லா விஷயத்தையும் சொல்றா. சுசி காயுவுக்கு ஏதாவது உதவணும்னு நினைக்கிறா. சுசி அவங்க அம்மா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றா. காயுவுக்கு உதவணும்னு கூட சொல்றா. 2 பேரும் சேர்ந்து காயு வீட்டுக்கு வராங்க. காயுவோட அம்மாவை பார்த்து இப்படி பேசுறாங்க. நீங்க இத உதவியா எடுத்துக்காதீங்க. கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னால முடிஞ்சத நான் செய்யறேன். அதுவும் காயுவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. இப்படி பேசினதும் வேற வழி இல்லாம காயுவோட அம்மா அந்த பணத்தை வாங்கிட்டாங்க. அத வச்சு 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு ஊர்ல சின்னமணிபுரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல ராமன், அப்புறம் அவரோட மனைவி விஜி, அப்புறம் ராமனோட தங்கச்சி விமலா வாழ்ந்துட்டு வந்தாங்க. விமலாவோட அம்மா அப்பா இப்பதான் சமீபத்துல ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அந்த விபத்துல தான் விமலாக்கு கால் செயலிழந்துச்சு. அத்தோட அம்மா அப்பா இழந்த விமலா தன்னோட அண்ணன் வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வரா. விமலாவோட அண்ணன் ராமன் ரொம்ப நாளா தங்கச்சிக்கு எப்படியாச்சு கால் சரியாயிடும்னு நிறைய மருத்துவர்கிட்ட பாத்துட்டு இருக்கான். ஆனா விமலாவோட அண்ணி விஜி ரொம்ப கெட்டவ. அவளுக்கு விமலாவை சுத்தமா பிடிக்காது. எப்பயுமே விமலாவை ஒரு பாரமா தான் பார்ப்பா. ஏய் விமலா, உன்னை நான் டீ தானே எடுத்துட்டு வர சொன்னேன், போய் எடுத்துட்டு வா. ச்சே, எந்த நேரத்துல இந்த தத்ரம் இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அன்னில இருந்து என் நிம்மதியே போச்சு. தன்னோட அண்ணி பேசுற எல்லாத்தையும் கேட்ட விமலா டீய கொண்டு வந்து கொடுத்தா. என்னையே அண்ணி தத்ரோன்னு சொல்றீங்க? நான் உங்களை என்ன பண்ண? நானே ஒரு ஓரமா தானே இருக்கேன். ஏய், என்னையே எதிர்த்து பேசுறியா? நீ வந்ததுல இருந்தா உங்க அண்ணன் என்ன ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாரு. உன்னாலதான் எங்க சந்தோஷமே போயிடுச்சு. எப்போதான் நீ ஒழிஞ்சு போவியோ? விமலா இதெல்லாம் கேட்டுட்டு அழுதுட்டே போயிட்டா. அம்மா, அப்பா, என்னையே இப்படி தனியா விட்டு போயிட்டீங்க. உங்க கூடவே என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. மறுநாள் விஜி ராமன் கிட்ட போய் சண்டை போடுறா. நான் ஊருக்கு போகணும். எங்க அண்ணனுக்கு கல்யாணம் வருதுன்னு உங்ககிட்ட சொல்லி இருந்தேன்ல. கொஞ்சம் பணம் அப்புறம் புடவெல்லாம் கேட்டிருந்தேன், எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? என்கிட்ட காசு இல்ல. போன வாரம் தானே உனக்கு புது புடவை எடுத்து கொடுத்தேன், அதையே கட்டிட்டு போ விஜி. ஓ, உங்க தங்கச்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண மட்டும்லாம் காசு இருக்கு. உங்ககிட்ட நான் எனக்கு ஒரு புடவை தான் கேட்டேன். ச்சே, எதுக்குதான் உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணணும்? ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்க மாட்டீங்க. விஜய் இப்படி கத்திட்டே இருந்தா. ராமன் அங்க இருந்து போயிட்டான். விஜி அதே கோவத்துல போய் விமலா கிட்ட போனா. ஹே விமலா, வெளியே எல்லா சாமானும் எடுத்து வச்சிருக்கேன், போய் சுத்தமா கழுவி கொண்டு வா. நல்லா பளபளன்னு இருக்கணும். விமலாக்கு கால் முடியலனாலும் தன்னோட அண்ணனுக்காக அந்த வேலை எல்லாத்தையும் செய்யறா. ஏய், இங்க தள்ளி இருக்க பாத்திரத்தெல்லாம் யாரு கழுவா? ஒழுங்கா அதையும் சேர்த்து கழுவு. அண்ணி, என்னால எழுந்து எடுக்க முடியல அண்ணி, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? நான் உனக்கு வேலை சொன்னா நீ எனக்கே வேலை வாங்குறியா? நீ உனக்கு கால் சரியில்லைன்னு வேணா உங்க அண்ணன் வேணா நம்பலாம், நான்லாம் நம்ப மாட்டேன். ஒழுங்கா எழுந்து எடுத்து கழுவு. விஜய் இப்படி பேசிட்டு அங்க இருந்து போயிட்டா. விமலா அந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து கழுவுனா. நாட்கள் இப்படியே போச்சு. அப்போ விஜயோட அண்ணா சுரேஷ் கால் பண்ணி இருந்தான். எப்படிமா இருக்க விஜி? நல்லா இருக்கியா? மச்சான் எப்படி இருக்காரு? மச்சான் உன நல்லா பாத்துருக்காரா? அப்போ விஜி விமலாவை பத்தி தன்னோட அண்ணன் கிட்ட சொல்றா. அவ இருக்கிறதுனால தானே அண்ணன் எங்க வாழ்க்கையே சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. எப்படியாச்சும் அவளை துரத்தணும்னு. சரிம்மா, நீ கவலைப்படாத. எனக்கு நிறைய பேரை தெரியும். அவங்க கிட்ட எப்படியாச்சும் இவளை வித்துடலாம். அண்ணா, என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் பிரச்சனை வராதுல்ல? அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும்னா? அதெல்லாம் எதுவும் வராதுமா, நான் சொல்ற மாதிரி அவகிட்ட பேசு. மறுநாள் விஜி விமலா கிட்ட பாசமா பேசுறா. அவளை ஏமாத்தி ஒத்துக்கவும் வைக்கிறா. நான் பேசினதா எதுவும் மனசுல வச்சுக்காத விமலா. உங்க அண்ணன் உனக்காதான் பணம் சேர்த்து வச்சிருக்காரு. நீயும் அவருக்கு உதவுனால எனக்கும் அண்ணனுக்கு உதவணும் தான் ஆசை அண்ணி. ஆனா எப்படி இந்த காலை வச்சுட்டு நான் உதவ முடியும்? ஊர்ல இருந்து எங்க அண்ணன் கால் பண்ணாங்க. விமலா,
ஊர்ல வயசான ஒருத்தரை பாத்துக்கணுமா, வீட்லயே போய் பாத்துக்கிட்டா போதுமா. அவங்க பெருசா வேலைலாம் சொல்ல மாட்டாங்க, சும்மா அவர் கூட இருந்தா போதும், நிறைய பணமும் கிடைக்கும். சரி அண்ணி, நான் அண்ணன் கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறேன். நீ உங்க அண்ணன் கிட்ட சொன்னா உங்க அண்ணன் வேணான்னு சொல்லிடுவாரு, அதனால நீ சொல்லாம அவருக்கு உதவுமா. இப்படி சொன்னதும் விமலா ஒத்துக்கிட்டா. அண்ணனுக்கு உதவும்னு அந்த பெரியவர் கூட போக சம்மதிச்சா. மறுநாள் அந்த பெரியவர் கார் எடுத்துட்டு வந்தாரு. விமலாவும் அந்த கார்ல ஏறி போயிட்டா. விஜய்க்கும் அண்ணனுக்கும் நிறைய பணம் கிடைச்சது. விமலாவோட அண்ணா கிட்ட உங்க தங்கச்சி யாரு கூடயே ஓடி போயிட்டான்னு சொல்லி நம்ப வச்சிட்டா. நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் ராமன் கொடுக்க வேண்டிய பணத்துக்காக அவனோட வீடியே இடிக்க வந்துட்டாங்க. அப்போ எதிர்பாராத விதமா விமலா அங்க வந்தா. இத பார்த்த விஜயும் ராமனும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன நீ யார்கிட்டயோ வித்துட்டோமே, இப்போ இவ எப்படி வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? என்னம்மா சொல்ற? இவ உன்னை வித்துட்டாளா? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. விமலா ராமன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்றா. கூட்டிட்டு போனவரு நம்ம அப்பாவோட நண்பர், அதனால என்ன அவரை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரண்ணா. நானும் இப்போ சுயமா சம்பாரிச்சு ஊர்ல பெரிய ஆளாகிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா விமலா, நான் இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளவு போய் நல்லா நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும். அண்ணி பண்ணதுலயும் ஒரு நல்லது இருக்கண்ணா. நான் இப்போ சொந்த கால்ல நிக்கிறேன், இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேன்னா. விமலா தன்னோட அண்ணனோட கடன் அனைத்தையும் அடைச்சிட்டா, பணத்தையும் கொடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ண அண்ணியும் அண்ணியோட அண்ணன் சுரேஷையும் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டா. ஒரு ஊர்ல சேதுராமன் ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு அந்த காலத்து ஜமீனுக்கு கணக்கு பிள்ளையா இருந்தாரு. சேதுராமனுக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பேரு ராமன், இன்னொருத்த பேரு லக்ஷ்மன். ராமன் ரொம்ப கோவக்காரன், அப்பா தம்பி மேல கூட பாசம் இல்லாதவன், ரொம்ப சுயநலவாதி கூட. ஆனா லக்ஷ்மன் ரொம்ப நல்ல பையன், அவன் கொஞ்சம் புத்திசாலியும் கூட. எல்லாருக்கும் உதவி போய் தேடி போய் செய்வான், அவங்க அப்பா சொல்றத அப்படியே கேட்பான். சேதுராமன் தன்னோட முதல் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த பொண்ணு பேரு விமலா. திருமணம் முடிஞ்ச கையோட மாமனார் வீட்டுக்கு வந்தா. அவளும் தன்னோட கணவர் மாதிரியே ரொம்ப சுயநலமானவ. சரிங்க, நீங்க எப்போ பேச போறீங்க உங்க அப்பா கிட்ட? அவரே பிரிச்சு கொடுக்கறதுக்குள்ள நீங்களே பிரிச்சு எழுதி வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்க மொத்த சொத்தையும் உங்க தம்பி மேல எழுதி வச்சிருவாரு. அது எப்படி என் தம்பி பேர்ல எழுதுவாரு? நான் தானே மூத்தவன், எனக்கு தான் இந்த வீடு, எல்லா சொத்தும் எனக்கு தான். வேணும்னா அந்த கிணத்துக்கிட்ட இருக்க சின்ன இடத்த அவன் பேர்ல எழுத சொல்லுவேன். முதல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன வீடை கட்ட சொல்லுங்க, அங்க உங்க அப்பாவையும் தம்பியும் அனுப்பிடலாம், நம்ம இங்கேயே இருக்கலாம். ஆமா விமலா, நீ சொல்றதும் கரெக்டான யோசனை தான். முதல்ல போய் நான் வீடை கட்ட சொல்றேன். நான் போய் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். ராமன் தன்னோட அப்பா கிட்ட வந்து பேசுறான். அப்பா, நம்ம வீட்டு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருக்குல்ல, அங்க ஒரு வீடு கட்டலாம்ப்பா, நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சேதுராமன் தன்னோட பையன் பேச்ச கேட்டு அங்க ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. வீடு கட்டி முடிச்சதும் ராமன் அப்பா கிட்ட இப்படி வந்து பேசுறான். அப்பா, நீங்களும் தம்பியும் கொஞ்ச நாளைக்கு அந்த புது வீட்டுல இருங்கப்பா. ஏன்னா என்னோட மாமனார் மாமியாரும் இங்க வந்து தங்கலான்னு இருக்காங்க. அவங்க போனதும் நான் உங்களை கூப்பிடுறேன்ப்பா. சேதுராமனும் லக்ஷ்மணும் அந்த சின்ன வீட்டுல தங்கினாங்க. நாட்கள் அப்படியே போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ராமன் சொன்ன மாதிரி அப்பாவை கூப்பிடவே இல்லை. அப்பதான் சேதுராமனுக்கு நம்ம ஏமாந்துட்டோம்னு புரிய வருது. டே ராமன், நீ இன்னும் எங்களை கூப்பிடவே இல்லை, நாங்க அங்க கஷ்டப்படுறோம், நீ இங்க சந்தோஷமா இருக்கியா? ஆமா, நீங்க இந்த வீட்டை தம்பி பேர்ல மாத்திட்டீங்கன்னா அதனாலதான் உங்களையும் தம்பியும் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இனிமே நீங்க அங்கதான் இருக்கணும், இந்த வீடு உங்களுக்கு கிடையாது. என்னையே நீ ஏமாத்துறியா? இனிமே என் சொத்துல உனக்கு பங்கு கிடையாது, நீ வெளியே போடா. அப்பா, எல்லா சொத்தையும் என் பேர்ல மாத்திட்டேன், அந்த சின்ன வீடு மட்டும்தான் உங்க பேர்ல இருக்கு. இப்போ நானே நினைச்சா மட்டும்தான் உங்களை இங்க பாவம் பார்த்து தங்க வைக்க முடியும். சே, எங்களை இப்படி அநியாயமா ஏமாத்திட்டியே, இனிமே எங்க மூஞ்சிலேயே முழிக்காத, உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மளை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு சேதுராமனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடு லக்ஷ்மணா, நான் உங்க அண்ணனை நம்பி எல்லா சொத்தையும் ஏமாந்துட்டேன். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சேன், ஆனா இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே. பரவாயில்லப்பா, விடுங்க, நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, அதுவே போதும் பையனுக்கு. நான் உங்களை இனிமே பாத்துக்கிறேன்.
லக்ஷ்மண் கூலி வேலை செஞ்சு தன்னோட அப்பாவை காப்பாத்துனான். ஆனா கொஞ்ச நாள்லயே சேதுராமன் இறந்துட்டாரு. அப்பா போன பிறகு லக்ஷ்மண் வேலை வேற தேடி போனான். யாருமே அவனுக்கு வேலை கொடுக்கல. காரணம், தன்னோட அண்ணன் ராமன் எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கான். லக்ஷ்மண் வேற வழி இல்லாம அப்பாவோட கொஞ்ச நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு வந்தான். பாத்தியா விமலா, இவர் இந்த சின்ன நிலத்தை வச்சு விவசாயம் பண்ண போறாராம். பாவங்க, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. எப்படிதான் வாழ போறாங்களோ. நம்ம வேற எல்லா சுத்தியும் ஏமாத்தி புடுங்கிட்டோம். லக்ஷ்மண் எதுவுமே பேசிக்கல. தன்னோட அப்பா இப்படி ஏமாந்துட்டாருன்னு வருத்தத்திலேயே அமைதியா இருந்தான். அப்பா ஒரு நாள் லக்ஷ்மண் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு ஒண்ணு வந்துச்சு. லக்ஷ்மண் அந்த பாம்பை அடிக்க போனா. நிறைய இடத்துல அடிச்சான். அப்போன்னு பார்த்து ஒரு பல்ல விழுந்துடுச்சு. லக்ஷ்மண் உள்ள எட்டி பார்த்தான். பார்க்கவே ரொம்ப பளபளன்னு ஜொலிச்சுது. கையில இருந்த கோடாலிய வச்சு என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தான். லக்ஷ்மணுக்கு ஒரே ஆச்சரியம். உள்ள ஃபுல்லா நிறைய தங்கம், நகை, காசெல்லாம் இருந்துச்சு. லக்ஷ்மணுக்கு புதையல் கிடைச்சது. அதை வச்சு அவன் நகை கடை ஒண்ணு ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்ந்தான். இது தெரிஞ்ச ராமனும் அவன் பொண்டாட்டி விமலாவும் ரொம்ப பொறாமப்பட்டாங்க. சிட்டியில சேகர் குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. கணவர் பேரு சேகர், அவரோட மனைவி பேரு விஜி, அப்புறம் அவனோட பையன் சுனில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் விஜி ஆபீஸ்ல ஒர்க்க முடிச்சிட்டு லேட்டா வந்தா. அப்போ அவளோட பையன் சுனில் ஓடி வந்து அம்மா கிட்ட பேசினா. அம்மா, ஏமா இவ்வளோ லேட்டு? மார்னிங் என்கிட்ட நைட்டு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. போங்க உங்க பேச்சுக்கா, நான் பேசவே மாட்டேன். சாரிடா கண்ணா, அம்மாக்கு நிறைய வேலை இருந்துச்சுடா, அதான் லேட் ஆகிடுச்சு. அம்மா நாளைக்கு கண்டிப்பா சீக்கிரம் வரேன், நம்ம ஒன்னா விளையாடலாம். சரிப்பா, சாப்பிட்டியா? சாப்பிட்டான் விஜி. இன்னைக்கு ரொம்ப சேட்டை தாங்க முடியல. சரிடா கண்ணா, நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, நீ போய் தூங்கு, அம்மா சாப்பிட்டுட்டு வரேன். சுனில் தூங்க போயிட்டான். சேகர் விஜி கிட்ட பேசிட்டு இருந்தான். என்ன விஜி, ஏன் இவ்வளவு லேட்டா வர? ஆபீஸ்ல நிறைய ஒர்க்கா? இதுதான் சரியான நேரம். சேகர் கிட்ட காசை கேட்டுற வேண்டியதுதான். இதை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. விஜி விஜி, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க விஜி? இல்ல சேகர், நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் சுசீலா இருக்கால, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களதான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களாம். அத என்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டா. உங்ககிட்ட இருக்குமா? ஓ அப்படியா, சரி விஜி, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டேன். நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணலாம். நாளைக்கு நான் பேங்க்ல இருந்து பணம் கொண்டு வரேன், நீ அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு. 2 பேரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் விஜி எழுந்து ஆபீஸ்க்கு போனா. ஆபீஸ் போற வழியில விஜி ஒருத்தரை பாக்குறா. அவன் கூட கார்ல ஏறி போறா. ஏய் விஜி, நான் காசு கேட்டிருந்தல, என்ன ஆச்சு? என்னோட பர்த்டே வேற வருது, மறந்துட்டியா? ஏ லூசு, நான் மறப்பனா? நேத்து தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லி காசு கேட்டிருக்கேன். இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்ததும் அதை வச்சு நம்ம ஜாலியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். விஜி ஒரு ஏமாத்துக்காரி. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லி காசு வாங்கி பாய் ஃப்ரெண்ட் கூட ஹாப்பியா இருப்பா. இவளோட ஏமாத்துற குணம் தெரியாம சேகர் அவளை முழுசா நம்புறான். அவ கேக்குறப்பெல்லாம் பணத்தையும் கொடுக்கறான். ஆபீஸ் முடிஞ்சு விஜி வீட்டுக்கு போனா. அப்போ அங்க சேகர் கேஷை ரெடியா வச்சிட்டு இருந்தாரு. இந்தா விஜி, நீ கேட்ட காசு. அவங்கள உடம்பு நல்லா பாத்துக்க சொல்லு. சரி சேகர், நான் சொல்றேன். அப்புறமா நாளைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ கொஞ்சம் பையனை பாத்துக்கோ, சரியா? சாப்பிட்டு அவனை தூங்க வை. ஏன், எதுக்கு வரமாட்ட? அவ்வளோ நிறைய ஒர்க் இருக்கா? இல்ல சேகர், ஆபரேஷன் சொல்லி இருந்தால அவ கூட நான் நைட் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், அதான். ஓ அப்படியா, சரி விஜி, நீ பார்த்து ஸ்டே பண்ணிட்டு வா, நான் பையனை பாத்துக்கிறேன். மறுநாள் ராத்திரி பாய் ஃப்ரெண்ட் கூட விஜி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண பிளான் பண்ணா. மறுநாள் ராத்திரி ஆகிடுச்சு. சுனில் சேகர் கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சான். வெளியே கூட்டிட்டு போய் சொல்லி சேகரை தொந்தரவு பண்ணா. சேகர் சுனில் நைட் கார்ல வெளியே போனாங்க. அப்போ நிறைய கடையெல்லாம் மூடிட்டு இருந்தது. சேகர் ஒரு இடத்துல நிறுத்திட்டு கடையை தேடிட்டு இருந்தான். என்ன காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அட, இது நம்ம விஜி வயசாச்சு. இந்த கார்ல இருந்து தான் வருது. என்னாச்சுன்னு தெரியலையே. விஜி விஜி, எங்க இருக்க? சேகர், நீ வந்துட்டியா? என்ன காப்பாத்துங்க, நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துங்க. காரை விட்டு விஜி, அவனோட பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இறங்குனாங்க.
டேய் இங்க பாருடா, ஹீரோ வந்திருக்காரு. இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ உனக்கு துரோகம் பண்ணவடா. இவளை போய் காப்பாத்த வந்திருக்க. என்ன மன்னிச்சிடு சேகர். நான் உன்னை எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தேன். அதுக்கான பலனை தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். உனக்கு இன்னும் இவளை பத்தி புரியல. இவ்வளோ நாள் என்னதான் காதலிச்சிட்டு இருந்தா. இப்ப நான் கெட்டவனு தெரிஞ்சதும் உன்கிட்ட நடிக்கிறா. இல்ல சேகர், அவன் பொய் சொல்றான். நான் உன்னை ஏமாத்தினது தப்பு தான். அதுக்காக தான் நான் இப்போ ரொம்ப அனுபவிச்சுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. சேகர் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு விஜய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். என்ன மன்னிச்சிடு சேகர். ப்ளீஸ், இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். உனக்கு உண்மையா இருப்பேன். அப்படி உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்னை இப்பயே வீட்டை விட்டு அனுப்பிடு. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கிணவா நினைச்சு மறந்துடு. நம்மள நம்பி நம்ம பையன் இருக்கான். இனிமே அவனுக்காச்சும் உண்மையா இருப்போம். சேகர் விஜய மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. விஜயோ சேகர் அவனோட பையன் சுனில் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு ஊர்ல நாகேஷ் குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. கணவர் பெயர் நாகேஷ், அவரோட மனைவி கோமலா, அவங்களோட பையன் சுபாஷ். நாகேஷோட அப்பா பேரு விருமாண்டி. ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. நாகேஷ் தன்னோட வீட்ல எல்லாமே அவனோட விருப்பப்படிதான் நடக்கணும்னு நினைப்பான். சுபாஷ் தன்னோட இன்ஜினியர் படிப்பை முடிச்சிட்டு நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். எப்படியோ நல்லபடியா படிப்பை முடிச்சுட்ட. அடுத்து ஒரு நல்ல வேலை தேடு. அப்பதான் உனக்கு பொறுப்பு வரும். டேய் போதும்டா, சும்மா அவனை எதனா சொல்லிட்டே இருக்கு. நமக்கு இருக்கிற சொத்துக்கு அவன் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. அவனை போய் வேலைக்கு போக சொல்ற. நீங்க சும்மா இருங்கப்பா. உங்களால தான் அவன் கெட்டு போறான். நீங்க தான் அவனுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க. டேய் சும்மா எதனா சொல்லாத. என் பேரனுக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்க போறேன். அதுதான் என்னுடைய கடைசி ஆசை. நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பனோ தெரியல. அதுக்குள்ள என்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும். தாத்தா போதும் தாத்தா, என்ன கொஞ்ச நாள் தனியா விடுங்க. நான் இப்போதான் படிப்பை முடிச்சேன். என்னோட ஃப்ரெண்டு கம்பெனில வேலை ரெடியா இருக்கு. கொஞ்ச நாள் நான் வேலை செய்யறேன். அப்புறம் மற்ற கதையை பேசுங்க தாத்தா. சுபாஷ் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். கொஞ்ச நாள் சுபாஷ் வேலைக்கு போயிட்டு இருந்தான். நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான். நாட்கள் அப்படியே போச்சு. சுபாஷோட தாத்தா நாகேஷ கூப்பிட்டு இப்படி சொல்றாரு. டேய் நாகேஷ், அவன் தான் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, பொறுப்பாவும் இருக்கா. நீ ஒழுங்கா அவனுக்கு கல்யாணம் பண்ற வழிய பாரு. சரிங்கப்பா, உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இப்பயே போய் ஜோசியர் கிட்ட பேசிட்டு வரேன். நாகேஷ் ஜோசியர் கிட்ட போன்ல சொல்றாரு. நாளைக்கு நல்ல வரன் இருந்தா எடுத்துட்டு வர சொல்றாரு. மறுநாள் ஜோசியரும் நிறைய வரன்களை கொண்டு வந்தாரு. அப்போ நாகேஷ் இப்படி பேசுறான். ஜோசியரே, நீங்க கொண்டு வந்த எல்லா பொருத்தமும் எல்லாம் ஏழை பொண்ணுங்களா இருக்கு. அப்படி இல்லைன்னா படிக்காதவங்களா இருக்கு. எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வசதியிலையும் பணத்திலையும் இருக்கிற மாதிரி பொண்ணுங்களா பார்த்து கொண்டு வாங்க. அட அறிவு கெட்டவனே, நல்ல பொண்ணா நல்ல குணமுள்ள பொண்ணா பாருடா. பணம் இருக்க பொண்ணா பார்க்காது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணா இருந்தா போதும். அப்பா நீங்க சும்மா இருங்க. நான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணை தான் பார்ப்பேன். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரியே இருக்கணும். நாகேஷ் இப்படி பேசுறத சுபாஷ் கேட்டுறான். சுபாஷ் தன்னோட ரூமுக்கு போய் இப்படி புலம்புறான். ஐயோ, நம்ம அப்பா கொஞ்சம் ஏழை பொண்ணா இருந்தாலே ஒத்துக்க மாட்டாரு. இதுல எங்க நம்ம லவ் மேட்டர் ஒத்துக்க போறாரு? எப்படி சொல்லி ஒத்துக்க போறேன்னு தெரியலையே. சுபாஷ் தன்னோட நெருங்கிய ஃப்ரெண்டான சுசீலாவே காதலிக்கிறான். 2 பேரும் 3 வருஷமா காதலிச்சுட்டு வராங்க. சுசீலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கா. என்னதான் டாக்டரா இருந்தாலும் சுசீலா வீட்ல வசதி கம்மி. மறுநாள் சுசீலாவும் சுபாஷும் சந்திச்சு பேசுறாங்க. சுசீலா, எங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எப்படி நம்ம விஷயத்த சொல்லி ஒத்துக்க வைக்க போறேன்னு புரியல. எனக்கும் பயமா தான் இருக்கு சுபாஷ். ஆனா நான் உங்க தாத்தாவை பார்த்துட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவரு நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? நீ தாத்தா கிட்ட பேசினியா? தாத்தா பதிலுக்கு கோவப்படலையா? அவர் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரா? அவரு என்கிட்ட எவ்வளவு நேரம் பேசினாரு தெரியுமா? என்ன நிறைய கேள்வி வேற கேட்டாரு. ஆனா கடைசியில என்னோட பேர விருப்பம் தான் என்னோட விருப்பம்னு சொன்னாரு. சரி, அப்ப நான் தாத்தாவை போய் பார்த்து பேசிட்டு வரேன். சுபாஷ் தன்னோட தாத்தா கிட்ட பேசலான்னு வரான். ஆனா விருமாண்டி தாத்தாக்கு உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காரு. தன்னோட அப்பா கிட்ட வந்து தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். தாத்தா நம்மளை விட்டு போயிடுவார்ரா.
இன்னும் 5 நாள் தான் இருப்பாராம். அவரோட விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்ற சொல்லிட்டாங்க. சீக்கிரமாவே நம்மளை விட்டு போயிடுவாராண்டா. சுபாஷ் தாத்தாவை பாட்டு அழுதுட்டே இருந்தான். அப்போ தாத்தா இப்படி பேசுறாரு. நீ அழாதடா ராஜா. சுசிலா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. உங்க அப்பா கிட்ட பேசுறது என்னோட வேலை. உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேத்துறேன். விருமாண்டி தாத்தா சுபாஷோட காதல் விஷயத்த பத்தி நாகேஷ் கிட்ட பேசுறாரு. நாகேஷ் கோவப்பட்டு ஒத்துக்கவே இல்ல. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் இதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன். என்னோட பையனுக்கு நான் தான் நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்பேன். டேய் நாகேஷ், இதுதான்டா என்னோட கடைசி ஆசை. என்னோட பேர ஆசையை நிறைவேத்து. நான் சந்தோஷமா கண்ணு மூடுவேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. விருமாண்டி தாத்தா இப்படி சொன்னதும் நாகேஷால தட்ட முடியல. கல்யாணத்துக்கும் சம்மதிச்சான். 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. திருமணம் முடிஞ்ச கையோட தாத்தாவை பார்க்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரையும் தாத்தா கண்ணு திறந்து பார்த்தாரு. தன்னோட பேர ஆசைய நிறைவேற்றி வச்ச விருமாண்டி தாத்தா இறந்து போயிட்டாரு. என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு இப்படி என்னை விட்டு போயிட்டீங்களே தாத்தா.